வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பிளசிபோ எஃபெக்ட் பற்றி ஒரு கதை சொல்லியிருந்தேன். ஸோ அதோட இரண்டாம் பகுதி வச்சுக்கலாம். யா, இதுவும் ஒரு ரியல் டைம் ஸ்டோரி தான், நடந்த விஷயம்தான். என்னாச்சு, ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு பரவக்கூடிய கேன்சர் மொத்தம் 2 ரகம். கட்டி மாதிரி இருக்கும், அது மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பரவக்கூடிய கேன்சர், ஒரு இடத்துல கட்டி இருக்கும், அதை அங்கே மருந்து கொடுத்தாலும் அது ரத்தத்தில் கலந்து பரவிட்டே இருக்கும். ஸோ நாள் குறிச்சிடுவாங்க, இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி. அவங்கக்கிட்ட ஒரு சைக்காலஜி, அவங்களோட குடும்பத்தார்கிட்ட ஒரு சைக்காலஜில் டீம் போயிட்டு விவாதிக்குது. அம்மா, இது மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, பரவக்கூடிய கேன்சர், நாள் குறிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம், அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு டெஸ்ட்டுன்னா பயந்துருவாங்களே, கவலைப்படாதீங்க, ஒன்றும் கூறு கூறாலாம் வெட்டி போட போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அவரை பாதிக்காத, அவருக்கு இதுக்கு மேலும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஓகே, ஒரு செட்டப் ரெடி பண்ணுறாங்க. என்ன ரெடி பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி முதல்ல மருந்து இல்லை அப்படின்னு ஏற்கனவே அந்த நோயாளிகிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. அப்போது மாற்றி பேசணும். அதனால் திடீர்னு வெளியிருந்து ஒரு சீப் டாக்டர் வராரு, அவர் வந்து மறுபடியும் இது செக் பண்ண போகிறாரு, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு ஒரு பில்டப் பண்ணுறாங்க. வெளியே டாக்டர் ஒருத்தர் வர வைக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு, பேஷண்ட் கண்டிஷனுக்கு மருந்து கொடுத்தா சரியாகும், இல்லை குணப்படுத்த முடியும், என்ன அந்த மருந்து கொண்டு வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இது மாதிரி இந்த சிவாஜி படத்தில் சுவிட்சர்லாந்துலேருந்து மருந்து வரணும், அதே சீன், இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து மருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு போனோடனே பேஷண்ட்டுக்கு அது பெரிய நம்பிக்கை இல்லாத இந்த பேஷண்ட்டுக்கு, என்னது மருந்தா, வெளிநாட்டிலேருந்து வரணுமா, ஃபாரின் மருந்து வந்தால் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விடுது. அதுக்கப்புறம் தான் அந்த சைக்காலஜி டீம் வந்து இது பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஹோப் வர வைக்கணும். திடீர்னு வந்து ஒரு நர்ஸு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு டாக்டர் அப்படின்னு கத்துறாங்க. டாக்டர் ஓடி வராங்க. என்ன, அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, வியாதி வியாதி மட்டுப்படுது, இவரால் வியாதியை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்றாங்க. நோயாளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப் வருது. ஓ, நம்ம நம்ம ஒன்றும் ரொம்ப மோசமாக இல்லை அப்படின்ட்டு. அப்பப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த மருந்து கொடுத்துட்டா இவர் கண்டிப்பாக குணமாயிடுவார், இவர் இவர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நோய் எதிர்க்கக்கூடிய திறமை, இது வலிமை இவருடைய ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. அதுக்கான சீனரிஸ் அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, நல்லா இருக்குன்றாங்க. திடீர்னு வெளியேருந்து ஒரு டாக்டரை கூப்பிட்டு வராங்க, பேஷண்ட் நல்லா இருக்காரு, அந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு அந்த மருந்து மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பாசிட்டிவ் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியா, அவங்க பிளான் படி ஒரு 10 டேஸ் கழிச்சு அந்த மருந்து வர மாதிரி. 9th டே திடீர்னு ஒரு சிக்கல் கொண்டு வராங்க. ஐயோ, அந்த மருந்து கஸ்டமர்ல மாட்டிக்கிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பேஷண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் குவிக்கணும் அப்படின்றதுக்காக உடனே நான் போய் எப்படியாவது போராடி அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து ஒரு சீன், ஒரு இன்னொரு காட்சி. ரொம்ப போராடிட்டு இருக்காரு, கஸ்டமர்ஸ்ல சண்டை போட்டு அந்த மருந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. ஓகே, கடைசியா அந்த மருந்து கொண்டு வராங்க. அது உள்ள இருக்கிறது சர்க்கரை மாத்திரை கேப்சூல்ஸ்க்குள்ள வந்து சர்க்கரை தான் இருக்கு. அந்த டேப்லெட் போட ஆரம்பிக்கிறாங்க. 30 டேப்லெட் 30 நாள் போட ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாளே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. 10 டேஸ் 30 நாளோட கோர், அந்த 30 நாள் 10வது நாள் அவர் ஒட்டுகா கியூர் ஆகி வெளியே வந்துட்டார். இது ஒரு ப்ரூவன் கேஸ் ஸ்டடி. ஃபஸ்ட்டு அதை வந்து இந்த பில்டப் பண்ணணும், அதாவது பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை வரணும். அடுத்தது அந்த மருந்துக்காக அந்த பேஷண்ட் காத்திருக்க வைக்கணும். வந்துட்டா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி அந்த பில்டப் வர வைக்கணும். கடைசியா அந்த மருந்து கொண்டு வந்து கொடுக்கணும். எஸ், மீண்டும் விவாதிப்போம்.